अस्मद्गुरुसमारम्भाम् यतिशेखरमध्यमाम् லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல்வாழி ஏகழ்வாறுமைய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்ய தேசங்களிலே எழுந்தொழிருக்கின்ற எம்பெருமான்களை எல்லாம் மங்களாசாசனம் செய்து வருகின்ற திருமங்கை ஆழ்வார் சோழ நாட்டு திருப்பதிகளுக்குள்ளே முதலிலே திருச்சித்திரக்கூட்டம் என்கிற திவ்யதேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை மங்களாசாசனம் செய்கின்றார் 2 பதிகங்களாலே. அதிலே முதல் பதிகத்தாலே நம் போன்றவர்களை திருச்சித்திரக்கூடத்திலே சென்று சேருங்கள், அவனை சேவியுங்கள் என்று சொன்னவர் 2வது பதிகத்திலே தாம் சென்று சேர்ந்து சேவித்த அனுபவத்தை நமக்கு வெளியிடுகிறார். எழுந்தருளியிருப்பவன் கோவிந்தராஜன் ஆகையினாலே அந்த கோவிந்தனான கண்ணபிரானுடைய சேட்டிதங்கள் அவற்றையெல்லாம் பெரும்பாலும் பாசுரங்களிலே தெரிவிக்கின்றார். இப்படியெல்லாம் செய்தவனென்றோ சித்திரக்கூடத்திலே உள்ளான் என்று நமக்கு காட்டிக்கொண்டு வருகின்றார். அதிலே அந்த கண்ணபிரான் செய்த செயல்கள், அவன் என்னவெல்லாம் செய்தான் என்று சொல்லிக்கொண்டே வருகின்ற காலையிலே இப்பொழுது 6வது பாசுரத்திலே அவன் கோலையாபீட்டம் என்கிற யானையை அவன் கொன்றான் அல்லவா, கம்சனாலே ஏவப்பட்ட அந்த யானை, அந்த சரித்திரத்தையும் அனுபவித்து அப்படிப்பட்ட எம்பெருமான் சித்திரக்கூடத்து உள்ளான் என்று தெரிவிக்க விரும்புகிறவர். இப்படி இந்த யானையை அடக்கின கண்ணபிரான் தான் என்றால் அவன் ராமபிரானாக அவதரித்து இலங்கையையும் அழித்தான் என்று அதையும் சேர்த்து அனுபவிக்கின்றார். இலங்கை மலங்கா பருமழை காப்பான் உய்யப் பருவரைதாங்கி ஆனிரை காத்தான் என்னேத்தி வையத்தவரும் வணங்க அணங்கெழு மாமர போலே தெய்வப் புள்ளேறி வருவான் சித்திரகூடத்துள்ளானே. எய்யச் சிதைந்தது இலங்கை மலங்கா, இலங்கை மலங்கும்படியாக எய்ய அல்லது எய்யச் சிதைந்தது இலங்கை என்று அப்படியே நாம் அர்த்தம் கொண்டு விடலாம். ஓர் அம்பை எடுத்து இவன் தொடுத்து விட்டவாறே இலங்கையே சிதைந்து போய்விட்டது என்கிறார். அதாவது துஷ்டர்கள் வாழ்கின்ற இடம் ஆகையினாலே அந்த இடத்தை அழிக்க வேண்டிய நிர்பந்தம் எம்பெருமானுக்கு ஏற்பட்டது. அந்த ராவணன் என்பவன் மிகவும் கொடியவனாய் காமவசப்பட்டவனாய் சீதா பிராட்டி, உலகுக்கெல்லாம் தாயான சீதா பிராட்டி, அவளையும் அவன் பறித்து கொண்டு சென்றபடியினாலே, பெருமாளை விட்டு பிரித்து விட்டபடியினாலே அவனை அழிக்க வேண்டி அவர் என்ன செய்தார் என்றால் அவனுடைய நகரத்தையும் பாழ்படுத்தினார். ஆனால் அதற்கு இவர் அதிகமாக ஏதேனும் சிரமப்பட்டாரோ என்றால் ஓர் அம்பை எடுத்து எய்ய சிதைந்தது இலங்கை என்கிறார். அவ்வளவுதான், ஒரு அம்பை எடுத்து விட்டான், உடனே இலங்கை அது ஆள் பாழாக படைபொருதான் என்று பெரியாழ்வார் அருளி செய்தாரே, இலங்கை பாழாளாக படை பொருதான் என்று அதே அர்த்தத்தை தான் இங்கே திருமங்கை ஆழ்வார் எய்யச் சிதைந்தது இலங்கை என்று தெரிவிக்கின்றார். அதற்கு அடுத்தபடியா இப்படி செய்த எம்பெருமான் அடுத்த அவதாரத்திலே என்ன செய்தான் என்று பாருங்கள் என்று கிருஷ்ணாவதார சரித்திரத்தை தெரிவிக்கின்றார். அந்த இடத்திலே ஆயர்கள் எல்லாரும் மலங்க, அதாவது கோவர்தன மலைக்கு அவர்கள் உணவை எல்லாம் இட்ட பொழுது கண்ணபிரான் சொன்ன சொல்லை கேட்டு இந்திரனுக்கு வைத்திருந்த சோற்றை கோவர்தன மலைக்கு இட்டவாறு இந்திரன் கோபம் கொண்டு கல்மழை பொழிந்தான் அல்லவா. அப்பொழுது ஆயர்கள் எல்லாம் மலங்க, அதாவது மலங்க என்றால் துக்கப்பட துன்பப்பட நேர்ந்த பொழுது என்ன செய்தான் என்றால் அந்த ஆயர்கள் உய்யும்படியாக பருவரை தாங்கி என்று உய்ய பருவரை தாங்கி மிகவும் பெரியதான மலை கோவர்தன மலையை தாங்கி ஆனிரை காத்தான் என்று இவன் இப்படி இன்னொரு செயலை செய்தான். இந்த செயல்களை எல்லாம் சொல்லி எல்லாரும் கொண்டாடுகிறார்களாம். அடடா, எம்பெருமான் என்ன செய்தான், ஓர் அம்பை எய்தான், இலங்கை அழித்தது. மற்றொரு முறை ஒரு மலையை எடுத்தான், ஆயர்கள் காக்கப்பட்டார்கள். அவன் செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் அடியார்களை காப்பதற்காக வென்றோ என்று இப்படி வையத்து எவரும் வணங்கா, உலகத்திலே இருப்பவர்கள் எல்லாரும் அவனை வணங்குகிறார்களாம். உலகத்திலே இருப்பவர்கள் என்றால் எல்லா உலகத்திலே இருப்பவர்களும் வணங்குகிறார்கள். மேலுலகத்திலே மட்டுமல்ல, பூவுலகத்திலே இருக்கிறவர்களும்
அவனை வணங்குகிறார்களாம். அப்படி வையத்தவரும் வணங்கா, அப்படி வணங்கும்படியாக இருக்கிற எம்பெருமான் அவன் எப்படி இருக்கிறான் என்றால் அணங்கள் மாமலை போல மிகவும் பெரிய ஒளியை உடைய ஒரு பெரிய தேஜஸை உடைய ஒரு மலை போல அந்த எம்பெருமான் எழுந்தருளுகிறான். எப்படி எங்கே எழுந்தருளுகிறான் என்றால் தெய்வப்புள் ஏறி வருவான். தெய்வப்புள் என்றால் கருடாருடனாக வருகிறான் எம்பெருமான். அப்படி தெய்வப்புள் ஏறி வருவான் என்றால் திருவீதிகளிலே கருடாருடனாக எம்பெருமான் எழுந்தருளுகிறானாம். அதாவது ஏற்கனவே அடியேன் தெரிவித்தபடி பிரம்மோற்சவ நிமித்தமாக எம்பெருமான் திருவீதி புறப்பாடு கண்டருளிக் கொண்டிருக்கிற பொழுதுதான் திருமங்கை ஆழ்வார் இந்த திவ்யதேசத்திற்கு எழுந்தருளினார் என்றும், அப்பொழுது அவன் வீதியிலே எழுந்தருளுகிற அந்த தெருவில் திளைத்து வருவான், வீதியாறு வருவான், தெய்வப்புள்ளேறி வருவான் என்றெல்லாம் அவர் அருளி செய்ததற்கு அதுதான் காரணம் என்றும் பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி அந்த எம்பெருமான் எழுந்தருளுகின்ற பொழுது தெய்வப்புள் ஏறி வருவான் என்று கருட வாகனத்திலே அவன் எழுந்தருளிக் கொண்டிருக்கிற காட்சியை வர்ணிக்கிறான் என்றும் கொள்ளலாம். அல்லது அவன் எப்பொழுதுமே பெருமான் கருடாருடனாய் அடியவர்களுக்கு சேவை சாதிப்பான் அல்லவா, அதை சொல்லுகிறார் என்றும் கொள்ளலாம். இப்படி தெய்வப்புள் ஏறி அந்த கருடாருடனாக அவன் எழுந்தருளுகிற காலையிலே அவனை எல்லாரும் துதிக்கிறார்களாம். வையத்தவரும் அவனை துதிக்கிறார்கள். என்னவென்று துதிக்கிறார்கள் என்றால் இவன் எய்ய சிதைந்தது இலங்கை மலங்க உய்ய பருவரை தாங்கி ஆனிரை காத்தான் என்று வையத்தவரும் அவனை ஏத்தி என்று துதிக்கும்படியாக அப்படி அவன் தெய்வப்புள்ளேறி வருவான். அவன் வருகின்ற பொழுது எப்படி இருந்தான் என்றால் அணங்கு எழு மாமலை, நன்றாக பிரகாசிக்கின்ற ஒரு மலை போலே இருந்தான் என்று இப்படி தெரிவிக்கப்படுகிறது. இதே போன்ற கருத்தை ஏற்கனவே பேயாழ்வார் பொலிந்திருண்ட கார்வானில் மின்னே போல் தோன்றி மலிந்து திருவிருந்த மார்பன் பொலிந்த கருடன் மேல் கொண்ட கரியான் என்று இப்படியெல்லாம் அந்த எம்பெருமானை பேயாழ்வார் அனுபவித்திருக்கிறார். கருடன் மேலே ஒரு மலை போலே வீற்றிருக்கிறான் என்று திருமங்கி ஆழ்வார் அருளி செய்கிறார். கருடன் மேலே ஒரு மேகம் போலே இருந்தான் எம்பெருமான் என்று ஆழ்வார் பேயாழ்வார் காட்டினார். இப்படி அந்த எம்பெருமானுடைய கிருஷ்ணாவதார சரித்திரத்தை இந்த பாசுரத்திலே 6வது பாசுரத்திலே அனுபவித்த திருமங்கி ஆழ்வார் அடுத்தபடியாக 7வது பாசுரத்திலே அந்த கோலையாபீட்டம் என்கிற யானையை அழித்த சரித்திரத்தை சொல்லி அப்படிப்பட்ட கண்ணபிரான் எழுந்தருள் இருக்கிற இடம் இந்த திருச்சித்திர கூட்டம் என்று தெரிவிக்கின்றார். ஆவரிவஜை தறிவார் அஞ்சன மாமலை போலே மேவு சினத்தடல் வேழம் வீழ முனிந்து அழகாய காரிமலர் நெடுங்கண்ணார் கைதொட வீதி வருவான் தேவர் வணங்கு தந்தில்லை சித்திரகூடத்துள்ளானே. கண்ணபிரான் அந்த கோலையாபீட்டம் என்கிற யானையை அழித்தான் அல்லவா, அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அவனை கொண்டாடுகிறார்களாம். இப்படிப்பட்ட யானையை வேறு யார் அழிக்க முடியும்? கண்ணனை தவிர. இவ செய்து அறிவார் யாவர், யாவர் என்றால் யார், ஆவர் இவ செய்து அறிவார் என்றால் கண்ணபிரானை தவிர வேறு யார் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியும்? இவை செய்து அறிவார் வேறு ஆவர், வேறு யாவர் என்னால் வேறு யார் செய்ய முடியும்? கண்ணனை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது. அஞ்சனமாமலை போலே மேவு சினத்து அடல் வேழம், அது வேழத்திற்கு விசேஷமாக கொள்ளலாம். பெரிய கருத்த மலை போலே வந்து கோலையாபீட்டம் என்கிற யானை அஞ்சன மாமலை போலே என்றால் அப்படி பெரிய மலை போலே எதிர்த்து வந்த அந்த வேழம், அந்த மேவு சினம். ஏற்கனவே யானை என்பதே மிகவும் சினமுடையது. ஆனால் அதற்கு இன்னும் மதம் பிடிக்க வேண்டிய அளவிற்கு அதற்கு வேறு சில உணவுகளை கொடுத்திருந்தபடியினாலே அது இன்னும் கோபத்தோடு அப்படி கண்ணன் மீது மோதுவதற்காக வந்தது. மேவு சினத்து அடல் வேழம், ஆனால் அது வீழ முனிந்து என்கிறார். ஆனால் அந்த ஆணையனுடைய கோபம் எங்கோ ஒரு மூலை என்று சொல்லும்படியாக அப்படி இவன் கோபம் கொண்டான். கண்ணபிரான் என்ன செய்தான்? முனிந்து அந்த யானையை அடக்கி விட்டான் அல்லவா, அதை தெரிவிக்கின்றார். ஆணையை அழித்தே விட்டான். ஆஹா, இப்படி மேவு சினத்து அடல் வேழம் விழும்படியாக முனிந்து, இப்படியெல்லாம் முனிந்தவன் இவன் அல்லவோ என்று அழகாய காவிமலர் நெடுங்கண்ணார். அங்கே திருவாய்ப்பாடியிலே இவன் புறப்பட்டு திருவாய்ப்பாடியிலிருந்து புறப்பட்டு மதுரா நகரத்திற்கு வந்து சேர்ந்த பிற்பாடு நடந்த செயல் இது. இங்கே மதுரா நகரத்திலும் அழகிய ஸ்திரீகள் அப்படி நிறைய பேர் இருந்தார்களாம். அவர்களெல்லாம் இந்த கண்ணபிரானுடைய அழகை கண்டவுடனே அப்படியே மயங்கி நின்றார்களாம். அந்த சமயத்திலே தான் இந்த யானை எதிர்த்து வந்தது. உடனே அவர்களெல்லாம் பயப்பட்டார்கள். ஐயோ,
இந்த கண்ணபிரானுக்கு இந்த யானையாலே என்ன ஆபத்து வந்து விடுமோ என்று அஞ்சி நடுங்கினார்கள். அவர்களுடைய கண்களெல்லாம் பயத்தாலே அப்படி மிரளத் தொடங்கின. ஆனால் ஒரு நிமிடத்திலே அந்த மதுரா நகரத்து பெண்கள் அவர்களுடைய பயத்தை போக்கும் வண்ணமாக கண்ணபிரான் அந்த ஆணையை அழித்து விட்டான். உடனே அழகாய காவி மலர் நெடுங்கண்ணார் கைதொழ என்று அந்த காவி மலர் பலம் போன்ற கண்களை உடையவர்களான அந்த பெண் பிழைத்துக் கொண்டான் என்று அவர்கள் அப்படி நினைக்கிறார்கள், கண்ணபிரானுடைய வீரம். ஆனாலும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அஞ்சன மாமலை போல எதிர்த்து வந்த ஆணையை இப்படி அழித்தவர் இவரை தவிர வேறு யார், ஆவர் இவ செய்து அறிவார் இவரை தவிர வேறு யாவர் என்று அதையும் சொல்லி இப்படி கைதொழும்படியாக வீதி வருவான் என்று திருவீதியிலே எழுந்தருளுபவன் அவனென்றோ சித்திரகூடத்திலே இருக்கிறான் என்று தெரிவிக்கின்றார் திருமங்கையாழ்வார். இந்த பாசுரத்திலேயும் அவன் வீதி வருவான் பொழுது அருளி செய்த பதிகம் என்று நினைக்கும்படியாக அப்படி அமைந்திருக்கிறது. அல்லது மதுரா நகரத்திலே அவன் வீதியிலே எழுந்தருளின பொழுது அவனை பார்த்து அந்த மதுரா நகரத்து ஸ்திரீகள் எல்லாம் அவனை இப்படியெல்லாம் கொண்டாடினார்கள் என்று நாம் கொள்ளலாம். இப்படி அஞ்சன மாமலை போலே மேவுச்சனத்து அடல் வேழம் வீழ முனிந்து இந்த அழகாய காவிமலர் நெடுங்கண்ணார்களான பெண்கள் எல்லாம் கைதொழும்படியாக அப்படி வீதி வருவான் சித்திரகூடத்துள்ளானே என்று இந்த எம்பெருமானை அனுபவிக்கின்றார். இன்னமும் சிறிது சித்திரகூடத்து எம்பெருமானுடைய அனுபவம் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.